கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 22 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு தீபாவை பற்றி நினச்சிக்கிட்டு. இன்னொரு பக்கமாக சீனை செட் பண்ணி அந்த சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி ஆட்டோவில் அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோ டக்குன்னு அந்த துங்காவோட கார் மேலே இடிச்சிருது. இதனால அந்த ஆட்டோக்காரருக்கும் துங்காவோட டிரைவருக்கும் சண்டை நடக்குது. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுறாரு. உங்கள் 2 பேர் வண்டிக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, அப்புறம் எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட சரின்னு துங்காவோட ரவுடியும் நம்ம வந்தது ஒரு பிரச்சனைக்கு, எதுக்காக இந்த பிரச்சனையை நம்ம தலையில தூக்கி போட்டுக்கணும் அப்படின்ட்டு நேராக டிரைவர் கிட்ட வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோக்காரரும் ஆட்டோவை எடுக்கிறாரு. அப்ப துங்கா திரும்பி பார்க்கும் பொழுது ஆட்டோக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க சக்தியை பார்த்துடுறாங்க. டக்குன்னு துங்கா சொல்றான், டேய் அந்த ஆட்டோவில் அவ உட்காந்துருக்காடா, இறங்குங்கடா அப்படின்ட்டு அந்த காரை விட்டு இறங்கி அந்த சக்தியை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. அப்போ சக்தி எதிர்ச்சியாக ஆட்டோவிலேருந்து திரும்பி பார்க்க அப்போ துங்காவோட ரவுடிங்க ஓடி வரதை பார்த்துட்டு சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஆட்டோவும் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகலை. அப்போ சக்தி ஆட்டோவை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த துங்கா சொல்கிறான், டேய் அவளை விடக்கூடாதுடா, இன்னைக்கு அவகிட்ட தான் அந்த கீதா இருக்கா, பிடிங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போகிறாங்க. அப்போ நம்ம சக்தி ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சக்தி வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. அப்போ ரவுடிங்க தேடி, அண்ணா மறுபடியும் அவள் ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்ல அந்த துங்கா சொல்கிறான், விடக்கூடாது அவளை, இந்த ஏரியாவில் தான் அவள் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிக்கிட்டு எப்படியோ அந்த துங்கா கிட்டேருந்து தப்பிச்சு ஒளிஞ்சிக்கிட்டோம், நம்ம எப்படியாவது அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணுமே, அங்கே போயிட்டு அவர் என்ன டீட்டெயில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கேட்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துங்கா சொல்கிறான், டேய் அவள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் நின்னுங்கடா, அவளை இந்த ஏரியாவை விட்டு வேற எங்கேயுமே போக விடக்கூடாது அப்படின்னு அந்த துங்கா ரவுடி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கட்டும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்தி லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரவுடிங்க அந்த இடத்துலேருந்து போகாமல் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, என்ன இது அவனுங்க இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்கிறானுங்களே, நம்ம இம்மிடியேட்டாக அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு. அப்போ அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் தீபாவை பற்றின டீட்டெயிலை சொல்கிறேன்னு உட்காந்துருக்காருல்ல, அவர் நேராக அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க சார், எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, தீபாவை பற்றின டீட்டெயிலை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பொண்ணு வர்ற மாதிரி தெரியல, எப்போதான் அந்த பொண்ணு வருவாங்க, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த மேடத்துக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக அந்த மேடம் சக்திக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சக்தியோட ஃபோன் ரிங் ஆகுதே தவிர்த்து சக்தி ஃபோன் எடுக்கலை. ஏன்னா சக்தி ஃபோனை அட்டன் பண்ண முடியாத நிலமையில இருக்காங்க. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, ஐயோ ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஒருவேளை அவர் போகிறேன்னு சொல்கிறாரோ, நம்ம சீக்கிரம் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணுமே, எப்படி போகிறது அப்படின்னு சக்தி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துங்கா சொல்கிறான், என்னடா அவள் ஒருவேளை இந்த இடத்த விட்டு போயிட்டாலோ அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, ஆமாண்ணா, நம்ம இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புண்ணா, நம்ம கிளம்பலாம், கண்டிப்பாக இவ இந்த ஏரியாவில் தான் எங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துங்கா ரவுடிகளும் அவனுங்களும் அந்த இடத்துலேருந்து போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் சக்தி மறுபடியும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த துங்கா ரவுடி போனதையெல்லாம் பார்த்துட்டு, அப்பாடா எப்படியோ அவனுங்க எல்லாரும் போயிட்டாங்க, இனிமேல் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் வரலாம் அப்படின்ட்டு வெளியில் ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி மறுபடியும் கிளம்புறாங்க எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நானும் ரொம்ப நேரமாக அந்த தீபாவை பற்றின டீட்டெயிலை கொடுக்கலாம் அப்படின்னு காத்திருக்கிறேன், ஆனால் எந்த பொண்ணும் வர மாதிரி தெரியல, இங்கே பாருங்கள் அந்த தீபாவை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணு தலையில் அடிபட்டு இருக்குது, அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், அதனால நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி ஓகே, நான் என்னுடைய நம்பரை கொடுத்துட்டு போகிறேன், அந்த பொண்ணு வந்ததோட என் நம்பரை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல
அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் உள்ள பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை வாங்கிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, சரி வந்ததோட அந்த பொண்ணுக்கிட்ட இந்த நம்பரை கொடுங்க, நான் டீட்டெயிலை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை வாங்கிக்கிறாங்க. அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் சக்தி வேகமாக எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவர் போன 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சக்தி வராங்க ஸ்டேஷனுக்கு. வந்துட்டு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட, நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீபா பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கல்ல, யாரோ வந்திருக்காங்கன்னு, அவர் எங்கே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மேடம், நீங்கள் வரல அப்படின்னத்தோட அவர் கிளம்பி போயிட்டாரு, அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும் சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா இன்னொரு அவரை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, நான் வர முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் உள்ள பொண்ணு சொல்கிறாங்க, சரிங்க மேடம், அவரை நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. நம்பரை வாங்கிட்டு நேராக அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த நம்பர்லேருந்து ஒருத்தர் கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு தீபா பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களாம்ல, ஸோ அவங்க ரிலேட்டடாக உள்ள சக்தி தான் பேசுகிறேன். இப்போ தீபா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியுமா, அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, மேடம் அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சக்தி அவர்கிட்டேருந்து அந்த வீட்டோட அட்ரஸையும் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி அந்த துங்காவை காமிக்கிறாங்க. துங்கா வந்துட்டு அந்த சக்தியை தேடி தேடி ரொம்ப கோவத்தில் சரின்ட்டு மதியான சாப்பாடுக்கு சாப்பிட போகிறாரு ஒரு ஹோட்டலுக்கு. அதே நேரத்தில் அந்த ஹோட்டலுக்கு ஆனந்து சாப்பிட வர்றாரு. அப்போ அந்த துங்கா ரோடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆனந்த் அங்கேருந்து போயிட்டு நேராக துங்காவை பார்த்து, துங்கா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, துங்கா நேராக ஆனந்தை பார்த்து, ஹலோ ஆனந்த் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்கிறாரு, துங்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அவரை சொல்கிறாரு, இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக தான் நான் சென்னைக்கு வந்தேன், ஆனால் அது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனந்த் கேட்குறாரு, என்ன ஒர்க்குன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், பெங்களூரில் நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு முதலாளி, நீங்கள் எதுக்காக வந்துட்டு இப்படி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதுக்கு துங்கா சொல்கிறாரு, இல்லை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரல, அதனால நான் சொல்லலை அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு வராமல் போக முடியுமா, என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த துங்கா சொல்கிறாரு, சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உன் வீட்டுக்கு வராமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆனந்த் கூட்டத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அபிராமியும் அந்த மீனாட்சியும் நேராக கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தாலியை பூஜை பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கீதா வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்து, அத்தை உங்களுக்கு ஏதாவது காஃபியில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, ஒரே ஒரு காஃபி மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்ல, கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு நேராக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக அபிராமிக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த துங்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ நம்ம கீதா துங்காவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, துங்கா நேராக இங்கே வரான், ஒருவேளை நம்ம இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இங்கே வரானா, எதுக்காக ஆனந்த் கூட்டிகிட்டு வராரு, என்ன இது அப்படின்ட்டு ஒரே குழப்பமாகறாங்க கீதா. அப்போ ஆனந்த் நேராக துங்காவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர, அப்போ கீதா நினைக்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது, நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்ட்டு நேராக டக்குன்னு மாடிக்கு போகிறாங்க. அப்போ மீனாட்சி கூப்பிட்றாங்க, தீபா எங்கே போகிற அப்படின்னு. ஆனால் நம்ம கீதா திரும்பி கூட பார்க்கவே இல்லை, நேராக மாடிக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் கார்த்தி வேற இல்லையே, கார்த்தி இருந்தால் கூட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன், இந்த நேரத்தில் அவர் எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க கீதா. அப்படின்னு பார்த்து துங்கா நேராக வீட்டுக்குள்ளே வராரு, ஆனந்து கூட்டிகிட்டு வராரு. அப்போ அபிராமி நேராக ஆனந்த் பார்த்து, வாப்பா ஆனந்த், அது யாருப்பா அப்படின்னு கேட்க, ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா பெங்களூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னம்மா, அதோட சிஇஓ அம்மா இவர் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ துங்கா சொல்கிறாங்க, மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஆனந்த் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமியும், ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, இப்போ எப்படிமா இருக்கு உங்களுக்கு, ஏதோ துப்பாக்கியால எல்லாம் உங்களை சுட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட
துங்கா சொல்றாரு, நான் சென்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்தேன். கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன். அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டேன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, என்ன ப்ராஜெக்ட்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன்னா சார் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். இது எத்தனை நாள் ஆனாலும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நான் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஆனந்த் சொல்றாரு, எனக்கு தான் உங்களை பத்தி நல்லாவே தெரியுமே சார். ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நீங்க கையில எடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கட்டாம நீங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சரிங்க சார், நீங்க இப்ப எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, நான் இப்போதைக்கு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, என்ன சார் இது, ஆனந்தோட முதலாளின்னு சொல்றீங்க, அதான் இங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாடியில இருக்கிற கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, அவன் பாட்டுக்கு போகலாம்னு பார்த்தா இவ பாட்டுக்கும் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு திட்டம் போடுறாளே, இவன் இங்க இருந்தா கண்டிப்பா நான் பயங்கரமா மாட்டிப்பனே அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க அந்த கீதா. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இங்க இருக்கு, நீங்க கவலைப்படாம நீங்க எங்க வீட்லயே தங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா துங்கா சொல்றாரு, இல்ல மேடம், எனக்கு வந்துட்டு வெளியில ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால நான் இங்கே தங்கினா எனக்கு அது வந்துட்டு செட் ஆகாது. ஸோ நான் வந்துட்டு ஹோட்டல்லையே தங்கிக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும், ஓ அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்த் சொல்றாரு, அம்மா இவர் எப்படிப்பட்டவருன்னு உனக்கு தெரியாதுமா, பெங்களூர்ல சீஃப் மினிஸ்டர் இருக்காருல்ல அவருடைய க்ளோஸ் ரிலேஷன் அவரு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, ஓ அப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, சரி ஓகே, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, ஆனந்த் கூப்பிட்டாரு அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, சார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், அந்த வேலையை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னா உங்க வீட்டுல நான் கண்டிப்பா விருந்தே சாப்பிட்டுட்டு போறேன், ரொம்ப சந்தோஷமா. இப்போதைக்கு நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அபிராமியும், ஓ அப்படியா, ரொம்ப முக்கியமான வேலைன்னா சரி அப்படின்னு சொல்ல துங்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து அபிராமி வந்துட்டு நேரா துங்காவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அப்ப துங்கா சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அவருடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா இவருடைய தம்பி இருக்காருல்ல, அவரை வந்துட்டு ஒரு லேடி கொலை பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அபிராமி. சார் எப்படி சார், உங்க தம்பியை ஒரு பொண்ணு கொண்டுட்டாளா, எதனால சார் அப்படின்னு. அப்ப அந்த துங்கா சொல்றாரு, என் தம்பியை ஏமாத்தி என் தம்பியோட சொத்தை பறிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்கான். ஆனா திட்டம் செல்லுபடி ஆகலன்னத்தோட என் தம்பியை தீர்த்து கட்டிட்டு அவ தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டா. அவளை பிடிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை ஃபினிஷ் பண்றதுக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும், சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த கொடுமைக்காரிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த துங்கா சொல்றாரு, நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அபிராமி வந்துட்டு நேரா அந்த துங்காவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. துங்கா அந்த இடத்துல இருந்து போனதோட ஆனந்த் கிட்ட நம்ம அபிராமி கேக்குறாங்க, இங்க பாரு ஆனந்த், அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, அம்மா அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாதுமா, அவருடைய தம்பி இருக்காருல்ல, அவரை வந்து ஒரு பொண்ணு ஏமாத்தி சொத்துக்காக கொலை பண்ணிட்டான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும், சரிப்பா நீயும் கொஞ்சம் அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு. இது கேட்ட ஆனந்தும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கீதா காதல வாங்கிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் கண்டிப்பா வந்துட்டு நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான், நம்மளை கொலை பண்ணாம அவன் இந்த தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டான் போலயே அப்படின்னு. அதே நேரம் கார்த்தி வீட்டுக்கு வராரு. வீட்டுல உள்ள எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி கேக்குறாரு, யாரும்மா வந்துட்டு போறது, ஏதோ கார் வந்துட்டு போகுதே அப்படின்னு கேட்க அபிராமி சொல்றாங்க, கார்த்தி ஆனந்தோட ஃப்ரெண்டு துங்கா அப்படிங்கிறவரு வந்துட்டு போனார் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா, ஆனந்தோட ஃப்ரெண்டு துங்காவா, அவருடைய தம்பி இருக்காருல்ல, அவரை வந்துட்டு யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம் ஒரு லேடி, அந்த லேடி கொலை பண்ணிட்டு நேரா தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்களாம், அந்த லேடியை பிடிக்கிறதுக்காக தான் இப்ப அந்த துங்கா இங்க வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. அப்ப கார்த்தி நேரா அபிராமியை பார்த்து, அம்மா தீபா எங்க அப்படின்னு கேட்க
அபிராமி சொல்றாங்க, தீபா மாடியில தான்ப்பா இருக்கா. அவ என்னமோ வரவே இல்ல. ஆ அவள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி மாடிக்கு போறாரு. அங்க போனதோட கீதா நேரா கார்த்திய பார்த்து, என்ன சார் நடக்குது இங்க? உங்க தம்பி ஆனந்த் துங்காவை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. துங்காவுக்கும் ஆனந்துக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணன் பெங்களூர்ல வேலை பார்க்கறாருல்ல, ஸோ அண்ணனோட முதலாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கீதா. கீதா கேட்குறாங்க, சார் இதுக்கு மேலேயே நான் இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு சார். ஏன் சார் கண்டிப்பாக வந்துட்டு அந்த துங்கா மறுபடியும் இங்கே வந்தாருன்னா நான் மாட்டிப்பேன். ஸோ நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் சார் நல்லது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் எந்தவித ஆபத்துலேயும் சிக்கிக்க மாட்டீங்க, அதுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் கீதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், இன்னைக்கு நீங்கள் இங்கே அந்த துங்காவே நேராக இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். நல்ல வேளை நான் துங்காவை பார்த்ததுனால எப்படியோ நான் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஒருவேளை நான் துங்காவை பார்க்காம இருந்திருந்தா, ஒருவேளை உங்கள் அம்மாவே என்னை கூப்பிட்டுருந்தா, நான் வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்குமா? நான் கண்டிப்பாக வந்து தான் நின்றுப்பேன். அப்போ துங்கா வந்துட்டு நேராக நான் தான் கீதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் தான் இப்போதைக்கு தீபா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க நீங்கள் தீபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ இன்னைக்கு தவறுதலாக அந்த துங்கா வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் எதுக்காகன்னா அண்ணனோட முதலாளி அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவன் இன்னைக்கு பேசுனதை பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு அவன் முடிவு கட்டி வந்திருக்கான். அவன் என்னை கொலை பண்ணாம இந்த ஊரை விட்டு போகவே மாட்டான். அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறது கண்டிப்பா சுலபம் கிடையாது. நீங்க எப்படியாவது வெளியில இருக்கிற தீபாவை காப்பாற்றணும். நான் தப்பு பண்ணனா, அதனால எனக்கு வந்துட்டு தண்டனை கிடைச்சாலும் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா தீபா ரொம்ப இன்னசென்ட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையில சிக்கி உயிரை விட்டுற போறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க கீதா, தீபாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. தீபா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமா பாதுகாப்பா இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தீபாவை மறைமுகமா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் தீபாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த சக்தி வந்துட்டு நேரா அந்த தீபாவை பத்தி தெரியும் அப்படிங்கிறவர்கிட்டேருந்து அட்ரஸை வாங்கிக்கிட்டு நேரா அதே அட்ரஸ்க்கு போறாங்க. அதே அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்க வந்துட்டு தீபாங்கிற பேர்ல யாருமே இல்லை. அங்க போய் கேட்டா எனக்கு தீபாவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, அவர் இந்த அட்ரஸை தானே கொடுத்தாரு, இந்த அட்ரஸ்ல தீபாவை பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்களே, நம்ம யாருக்கிட்ட தீபாவை பத்தி விசாரிக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாகறாங்க சக்தி. இன்னொரு பக்கம் சக்தி வந்துட்டு நேரா மறுபடி வீட்டுக்கு வந்துட்டு தீபாவை பார்த்து, எப்படியும் அந்த வில்ல வந்துட்டு எப்படியும் இந்த வீட்டை கண்டுபிடிக்காம இருக்க மாட்டான், என் நம்பரையே கண்டுபிடிச்சிட்டான், அதனால கண்டிப்பா என் வீடையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் இந்த ஃபோனோட அட்ரஸை வச்சு. எப்படியாவது தீபா இடத்த வேற இடத்துக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு அந்த சக்தி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த அபிராமியும் மீனாட்சியும் சேர்ந்து தீபா கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீபா கார்த்திகை சேர்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவை தேடிக்கிட்டு இருக்காரு. சக்தி வந்துட்டு அந்த துங்கா கிட்டேருந்து தீபாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.